தமிழக சட்டமன்றத்தினுடைய கதவுகள் மே 4ஆம் தேதி திறக்க போகிறது யாருக்காக? கோட்டைக்குள்ள நுழைய போகும் அந்த 234 பேர் யார் யார்? ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக வந்த தாவேகாவா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கக்கூடிய வேளையில் திரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சத்தமே இல்லாத புரட்சி நடந்துட்டு இருக்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தமிழக சட்டசபைக்குள்ளே நுழையக்கூடிய அம்மாவும் மகனும். ஆமாங்க, விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவும் விருதுநகரில் விஜயபிரபாகரனும் சரித்திரம் படைக்க போகிறாங்களா? கேப்டன் விஜயகாந்த் எனும் ஆளுமை இல்லாத முதல் தேர்தல் தேமுதிகவுக்கு இது. ஆனால் அவர் கட்டி காத்த முரசு முன்னெப்போதையும் விட இப்போது பலமாக ஒழிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். மின்னம்பலம் வெளியிட்ட அதிரடி எக்ஸிட் போல் முடிவுகள் தேமுதிகவை உச்சிக்கு கொண்டு போயிருக்கு. காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா கொடுத்த அந்த ஒற்றை பதிலடிக்கு பின்னால இவ்வளவு பெரிய தேர்தல் வியூகம் இருந்ததா? தந்தை விட்டு போன இடத்தை பிடிக்க போகும் ஜூனியர் கேப்டன், தன் கணவரின் கோட்டையை மீட்க போராடும் அந்நியார், இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா தமிழக அரசியலினுடைய லேட்டஸ்ட் ட்விஸ்ட்டுகளை புள்ளி விவரங்களோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மே தினம் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதியில் போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திய அவருடைய மனைவியும் தேமுதிகவின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமாதியில் அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க. அப்போ பேசும்போது முதல்ல எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொன்னவங்க அடுத்து ஆரம்பிச்சது தான் அதிரடி. கடந்த 7 மாசமாக எல்லாருடைய பார்வையும் தேமுதிக மேலே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள், ஏன் ஊடகங்கள், யூடியூபர்கள்னு எல்லாருமே தேமுதிகவை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆதங்கத்தையும் அவங்க அங்கே பதிவிட்டிருக்காங்க. காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு ஒரு வரியிலேயே தங்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பதிலடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. காய்ந்த மரம் தான் கல்லடிப்படும். சரிங்களா? நான் விமர்சனங்களை அதான் இதுக்கும் நான் சேர்த்து 4ஆம் தேதி பதில் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் கடந்த ஒரு 6-7 மாதமாக பார்க்குறேன். இன்றைக்கி ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எத்தனை இன்றைக்கி புதிதாக வந்த கட்சி எல்லாரையும் விட ஒட்டுமொத்த ஊடகங்கள், யூடியூப்ஸு, எல்லா கட்சிகளுடைய ஒரே கவனம் தேமுதிக. அத்தனை பேருடைய விமர்சனம் தேமுதிக. நீங்கள் எல்லாரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டினாலும் தேமுதிக தான். அதனால் நான் சொல்கிறேன், பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அந்த வகையில் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிச்சயமாக 4ஆம் தேதி அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். யார் என்ன விமர்சனம் செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் மே 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கினதுல இருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சது ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. சீட் ஒதுக்கீடு, பிரேமலதாவுடைய கருத்துக்கள், ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சில சர்ச்சைகள் வந்தாலும் தேர்தல் காலத்தில் திமுக கூட்டணி ரொம்பவே வலுவாக வேலை செஞ்சுருக்காங்க. பிரேமலதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய எதிர்பார்ப்போ ஹைப்போலாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நிதர்சனமாக நாங்கள் உழைச்சிருக்கோம், கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசாக இருக்குது, அதனால் நாங்கள் போட்டியிட்ட 10 தொகுதிகளையும் நாங்கள் ஜெயிப்போம், 10 பேருமே சட்டசபைக்குள்ளே நுழைவோம் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதோடு நிற்காம எங்களோட மத சார்பற்ற கூட்டணி தான் வெற்றி பெறும், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்பார்னு சொல்லி கூட்டணி தர்மத்தையும் அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் திமுக, அதிமுக, தாவேகா இவங்களெல்லாம் தாண்டி தேமுதிகவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். இன்னும் சொல்ல போனால் வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியான ஒரு எலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். கட்சி தொடங்கி 20 வருஷங்களில் முதல் முறையாக இந்த எலெக்ஷனில் திமுகவோட கூட்டணி வச்சது, கூட்டணி கட்சிகள்லேயே காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக அதிக சீட்டுகள் வாங்கினதுன்னு இந்த எலெக்ஷன் தேமுதிகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷனாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் சில டேட்டாக்களை சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். 2006 தனித்து போட்டி போட்டப்போ 8.38% வாக்குகள், 2011 அதிமுக கூட கூட்டணி வச்சப்போ 7.9% வாங்கி எதிர்க்கட்சி தலைவரானார் கேப்டன். ஆனால் அதுக்கப்புறம் தான் சரிவாக ஆரம்பிச்சது. 2016 மக்கள் நல கூட்டணியில் வெறும் 2.4% வாக்குகள். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு போட்டியிட்டப்போ தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப கீழே போய் 0.43%க்கும் போயிடுச்சு. அது அவங்க கட்சி வரலாற்றிலே மிகப்பெரிய அடியாக விழுந்துச்சு. இதனாலேயே தேமுதிகவினுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு அரசியல் விமர்சகர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக இந்த தடவை திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான விமர்சனங்களை வச்சாரு. கொள்கையே இல்லாத கட்சி, லாபத்துக்காக அலையிறாங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் தரப்புல இருந்து கடுமையான அம்புகள் வீசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வர்ற எக்ஸிட் போல் முடிவுகள் வேற ஒரு கதையை சொல்லுது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சது அவங்களுக்கு இழந்த வாக்கு வங்கியை திரும்ப பெற ஒரு ஆக்சிஜன் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுகவோட ஸ்ட்ராங்கான அந்த 30-35% பேஸ் ஓட்டுகள் இப்போ தேமுதிக வேட்பாளர்களுக்கு பக்கபலமாக நிற்குது. இதனால தான் முன்னாடி 1% வாக்கு வாங்கவே கஷ்டப்பட்ட தேமுதிக இப்போ விருதாச்சலத்திலையும் விருதுநகர்லையும் 39% வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு எக்ஸிட் போல் சொல்லுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இழந்த செல்வாக்கை மீட்க திமுகவோட அந்த பலமான கூட்டணி தேமுதிகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏணியாவே அமைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சனங்களுக்கு மே 4ஆம் தேதி கிடைக்க போகிற ரிசல்ட் தான் பிரேமலதாவினுடைய பதிலடியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்க, இப்போ டேட்டாவுக்கு வருவோம். தேமுதிகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அந்த 2 முக்கியமான தொகுதிகள் என்ன? முதல்ல விருதாச்சலம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல எம்எல்ஏவா ஜெயிச்சு தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வச்ச ராசியான தொகுதி
தொகுதி இது. இப்போ அதே தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுறாங்க. மின்னம்பலம் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல் டேட்டா படி பார்த்தோம்னா விருத்தாச்சலத்தில் தேமுதிக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 39% வாக்குகள் வாங்குவாங்களாமா. அதிமுகவுக்கு 35% வாக்குகள், தாவேகாவுக்கு 18% வாக்குகள், நாம் தமிழர் 5% வாக்குகள். பாருங்களேன், அதிமுகவோட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இங்கே விருத்தாச்சலம் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. ஆனாலும் 4% வித்தியாசத்தில் பிரேமலதா அவர்களே முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் இங்கே தாவேகா வாங்கின அந்த 18% ஓட்டுகள் தான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. ஒருவேளை தாவேகா இல்லாமல் இருந்திருந்தா இந்த 18% ஓட்டுகள் யாருக்கு போயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதன்படி பார்க்கும்போது இப்போதைக்கு விருத்தாச்சலம் கோட்டை மீண்டும் முரசு வசம் போகவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த ஹாட்ஸ்பாட் தொகுதி விருதுநகர். இங்கே தான் ஜூனியர் கேப்டன் சொல்லப்படுற விஜய் பிரபாகரன் களம் இறங்கியிருக்காரு. போன எலெக்ஷனில் ரொம்ப கம்மியான வித்தியாசத்தில் வெற்றியை தவற விட்டுட்டாரு. ஆனால் இந்த தடவை அவருடைய அணுகுமுறையே வேற. கேப்டன் மாதிரியே பேசுறது, அதே மாதிரியான மேனரிசம்னு அந்த தொகுதி மக்களை குறிப்பாக பெண்களை ரொம்பவே ஈர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேயும் மின்னம்பலம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் பிரபாகரன் அதாவது தேமுதிக 39% வாக்குகள் இங்கே வாங்குமா. அதிமுகவுக்கு 35%. விருத்தாச்சலம் மாதிரியே இங்கேயும் அதிமுக கூட ஒரு கடும் போட்டி இருக்கு. ஆனால் 39% வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னிலை. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு மக்கள் அவர் மேல வச்சிருந்த அந்த அன்பு இப்போ ஓட்டுகளா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விருத்தாச்சலம் தொகுதியை போலவே இங்கேயும் தாவேகா 18% வாக்குகளை பிடிச்சிருக்காங்க. இது அந்த தொகுதியினுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய 5% வாக்குகளை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுதுங்க. தேமுதிகவை யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஓரம் கட்டிட முடியாது. 39% வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 39% முன்னிலை அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ்லையும் நீடிச்சது அப்படின்னா தமிழக அரசியலில் தேமுதிக மீண்டும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும். விஜயகாந்த் இல்லாத முதல் சட்டமன்ற தேர்தல். அவரோட குடும்பமும் கட்சியும் எந்த அளவுக்கு தங்களை நிரூபிக்க போறாங்க. பிரேமலதா சொன்ன மாதிரி ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலாமா, ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 நாள் தான். முரசு சத்தம் சட்டசபைக்குள்ள மீண்டும் கேட்குமா, இல்லை எக்ஸிட் போல் கணக்குகள் மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மாவும் மகனும் அதாவது பிரேமலதாவும் விஜய் பிரபாகரனும் ஜெயிப்பாங்களா, மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதே மாதிரியான அரசியல் அப்டேட்டுகளை, முக்கியமா தேர்தல் குறித்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.